விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. டெல்லியில் காங்கிரஸ் எம்பிக்களும் சென்னையில் திமுக எம்பிக்களும் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்க செய்தியாளர்கள் நிரஞ்சன் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் இணைந்துள்ளனர். முதலாவதாக டெல்லியிலிருந்து நிரஞ்சன் குமாரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தற்பொழுது காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து ஏதேனும் தகவல் வெளியாகியுள்ளதா? அருணா, இப்போ நம்ம நாடாளுமன்ற வளாகத்தில் தான் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினருடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களுடைய கூட்டம் தான் இப்போ நடக்குது. இதுல மிக முக்கியமான முடிவு என்ன எடுப்பாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் யார், காங்கிரஸ் பார்லிமெண்ட் பார்ட்டி லீடர் யார் அப்படின்ற முக்கிய முடிவுகள் தான் இன்னைக்கு எடுக்கப்பட போகுது. இப்போ அந்த பதவியில சோனியா காந்தி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இப்போ மாநிலங்களவை உறுப்பினராகவும் செயல்படுறது நமக்கு தெரியும். ரேபரேலி தொகுதியிலிருந்து அவங்க உடல்நிலை காரணமாக வெளியே வந்து வழக்கமான தேர்தல் அரசியலிருந்து வெளியே வந்து இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக அவங்க இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவங்களையே தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவரா நியமிக்கணும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் கட்சியினருடைய விருப்பமா இருக்கு. இன்னைக்கு அது சம்பந்தமான முக்கிய ஆலோசனைகள் அனைத்தும் நடத்தப்பட்டு அவங்களையே மீண்டும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் சோனியா காந்தி அதை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறத அவங்களே வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ரேபரேலியிலிருந்தும் வெளியே வந்திருந்தாங்க. இந்த சூழல்ல மிக முக்கியமான பொறுப்பு, ஏன்னா ஒரு கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கும் பொழுது அவங்க இரண்டு அவைகள்லயுமே உறுப்பினர்களுக்கான பணிகளை ஒதுக்கிறது, விவாதங்கள்ல கலந்துக்கிறது, யார் அப்படின்ற விஷயங்களை எடுக்கிறது, என்ன மாதிரியான விவாதங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்துட்டு போகணும், எந்த விஷயங்களை அனைத்தையும் அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும், போராட்டம் எப்படி நடத்துறது, வெளியே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் பொழுது என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கணும், கூட்டணி கட்சிகள் கிட்ட அது சம்பந்தமான கருத்து கேட்கிறது, இப்படின்னு ஏராளமான பணிகள் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க அந்த பொறுப்பை ஏத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியினர் நிறைய பேர்ட்ட நம்ம பேசும்பொழுது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட பேசும்பொழுது சோனியா காந்தி அவர்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்றைய தினம் அதுக்கான காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு வழக்கமான ஒரு மரபாவும் வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கேட்பாங்க, இந்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு. அனைவரும் இசைவு தெரிவிக்கும் பட்சத்தில் அவரை நாடாளுமன்ற குழு தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுதான் அந்த முறைதான் இப்பவும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை சோனியா காந்தி மறுக்கும் பட்சத்தில் வேற யாரை அங்க கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இதுல மக்களவையிலும் தனியா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவை எதுவும் இருக்குதா அப்படின்றதையும் அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவரா ராகுல் காந்தியே நியமிக்கப்படும் பட்சத்தில் அவரே மக்களவை தலைவராகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் வேற யாராவது மாற்றுவாங்களா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் ஆலோசிக்கப்படும். ஒட்டுமொத்தமா இரண்டு அவைகளிலும் இருக்கக்கூடிய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இப்போ புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம், புதிதாக வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரவேற்று பேசுவாங்க. அவங்க என்ன மாதிரியான சவால்களை சந்திச்சு தேர்தலில் ஜெயிச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் விரிவா பேசுவாங்க. அதுக்கப்புறமா எப்படி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், கட்சி தலைமை நாடாளுமன்ற குழு எப்படி என்ன மாதிரியான செயல்பாடுகளை அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற விஷயங்களா இருக்கும். என்னென்ன நடைமுறைகள்லாம் இருக்கு அப்படின்ற விளக்கங்களையும் இன்றைய தினம் கொடுப்பாங்க. இந்த கூட்டம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா 7 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்ல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில தலைவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அனைவருக்குமே காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை விருந்து வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு மிக முக்கியமானது, நாளைக்கு நடைபெறக்கூடிய பிரதமருடைய பதவியேற்புல கலந்துக்கலாமா வேணாமான்றதும் இன்றைய தினம் விவாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிரஞ்சன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. சென்னையிலிருந்து சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சென்னையில் திமுக எம்பிக்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சுரேஷ்குமார், கனிமொழிக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி வழங்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுமா? அருணா, இன்னும் சற்று நேரத்தில் திமுக நாடாளுமன்ற எம்பிக்களுடைய கூட்டம் என்பது இங்க சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் தொடங்க இருக்கிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்பிக்கள் 21 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், ஏற்கனவே எம்பிக்களாக இருந்தவர்கள்
மட்டுமில்லாமல் புதிதாக ஒரு 11 பேர் 10 பேர் அளவிற்கு இந்த எம்பிக்களாக திமுகவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 21 பேரும், மேலும் அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவை எம்பிக்களும் கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். முக்கியமாக நாம் பார்த்தோம் என்றால் திமுகவை பொறுத்தவரையில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பு யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதுதான் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்தவர் TR பாலு அவர்கள், அவர் மீண்டும் தற்போது எம்பியாக வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த பொறுப்பு அவருக்கு மீண்டும் வழங்கப்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பொறுப்பு மகளிர் அணிக்கு, அதாவது குறிப்பாக நான் பார்த்தோம் என்றால் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு இந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் TR பாலு அவர்களுக்கு வழங்கப்படலாம், அல்லது கனிமொழி அவர்களுக்கு வழங்கப்படலாம் இந்த முக்கிய பொறுப்பு என பேசப்படுகிறது. ஒருவேளை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பொறுப்பு கனிமொழி அவர்களுக்கு வழங்கப்படாவிட்டால் அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த துணைத் தலைவர் பொறுப்பு அவருக்கு மீண்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொருளாளர் பொறுப்பில் ஏற்கனவே இருந்தவர் தற்போது இந்த முறை எம்பியாக போட்டியிடவில்லை. ஆகையால் புதிய ஒரு பொருளாளர் உறுப்பினர் அங்கு அந்த இடத்துக்கு தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று முக்கிய இன்னொரு பொறுப்பாக இருக்கக்கூடிய கொறடா பொறுப்பு என்பதும் யாருக்கு வழங்கப்படும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே அது ராசா இருக்கிறார். அந்த பொறுப்பு அவர் மீண்டும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது அருணா. அதே நேரத்தில் புதிய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தில் எப்படி செயல்பட வேண்டும், குறிப்பாக எதிர்க்கட்சி வரிசைகளில் இவர்கள்லாம் அமரும் பொழுது எதிர்க்கட்சியாக எந்த வகையில் அவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், மாநில உரிமை, தமிழர் உரிமை போன்ற விவகாரங்களில் எப்படி செயல்பட வேண்டும், புதிய உறுப்பினர்கள் மற்ற இந்தியா கூட்டணி எம்பிக்களோடு சேர்ந்து எப்படி செயல்படுவது போன்ற பல்வேறு விவரங்கள் இந்த கூட்டணி ஆலோசனையில் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கிய கட்சி நிர்வாகிகள் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதிய எம்பிக்களுக்கு ஆலோசனை வழங்க இருக்கிறார்கள். அருணா, டெல்லி மற்றும் சென்னையில் காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிக்களிடையே ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.